காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆளும் கட்சியா இருக்கும்போதே தமிழ்நாட்டை வந்து காங்கிரஸ் வளரல. இப்போ எதிர்கட்சி பாஜக ஆட்சி. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்ந்துருவாங்கிற கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாட்டில் திமுகவோட கூட்டணியில் தானே இருக்கு. திமுகவோட கூட்டணியில் திமுக எதிர்கட்சியா இருந்ததுன்னா கூட்டில் பங்கு கேட்க போறது இல்லை. ஆளும் கட்சியா வருங்கிற நம்பிக்கையில் தான் கூட்டில் பங்கு கேட்கறாங்க. ஓகே, இப்போ திமுக தோக்குன்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்க, இவங்க அந்த வார்த்தை கேட்க போறது இல்லை. ஸோ மறுபடியும் திமுக ஆட்சி வந்துடும். அந்த நம்பிக்கையில வந்து கூட்டணியில பங்கு திமுக கேட்கறாங்க. ஆட்சி வரும். எங்களுக்கு கூட்டணியில் எங்களுக்கு கூட்டு அமைச்சரவையில் எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கன்னு கேட்குறாங்க. ஓகே சார், அதான் திமுக கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணி இல்லை சார். திமுக கூட்டணி ஜெயிச்சிரும் அந்த நம்பிக்கையில் தான் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க. எதுக்கு சார் விஜயை வச்சு காங்கிரஸ் வந்து பூச்சாண்டி காட்டுறாங்க? விஜய் எதுக்குன்னா, விஜய் துணை முதலமைச்சர் கொடுக்குறாரு, 8 கேபினெட் மினிஸ்டர் கொடுக்குறாரு. சரி, எல்லாம் இவங்க கேட்கறதெல்லாம் அள்ளி கொடுக்குறாரு. இவங்க என்ன கடைசியாக பேசப்பட்டதுன்னா, தமிழ்நாட்டில் வந்து விஜய், ராகுல், பிரியங்கா ஜாயிண்டாக கேம்பெயின் பண்ணாங்கன்னா அதிரடியாக மாறிடுன்றாங்களா அவங்க. ஓ, ராகுல், விஜய், பிரியங்கா 3 பேர் சேர்ந்து கேம்பெயின் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டோட தலைவிதியே மாறிடும், அதிரடியாயிடும். இளைஞர்கள், யூத்து எல்லாம் ஒரு புது ஃபோர்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறது மாணிக்கம் தாக்கூர் இவங்களோட கணக்கு. ராகுல் கேம்பெயினை பீகாரில் பார்த்தேன் சார், ரொம்ப சூப்பராக பண்ணார். ராகுல் கேம்பெயின் பண்ணார். தமிழ்நாட்டில் அவருக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் ராகுலுக்கு ஒரு பேர் இருக்கு சார். அந்த பேரில் வச்சு விஜயோட சேர்ந்து கேம்பெயின் பண்ணார்னா ஜெயிக்க முடியும்னு பார்க்குறாரு. அது இல்லாமல் ராகுல் இன்னொரு கணக்கு போடுறாராம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்ன கணக்கு சார்? என்ன கணக்குன்னா, இது வந்து டெல்லி தகவல், நீங்க பக்கத்தில் உட்காந்து கேட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. ஓகே, இவரே தமிழ்நாடு காங்கிரஸை 2ஆ உடைக்கிறார். யாரு? ராகுல். உடைச்சு ஒரு காங்கிரஸ் திமுகவோட போட்டி போட வைக்கிறார், ஒரு காங்கிரஸ் விஜயோட போட்டி போட வைக்கிறார். ஓகே, எந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச உடனே திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா விஜய் பக்கம் போன காங்கிரஸ்ல ஒன்னா எம்எல்ஏ சேர்ந்து ஒரு காங்கிரஸா வந்துடும். ஓகே, விஜய் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாருன்னா திமுக ஆதரவு காங்கிரஸ்லாம் விஜய் பக்கம் வந்துடும். எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உடையிறதும் சேர்றதும் பெரிய விஷயம் இல்லை. குமரி ஆனந்தர்லேருந்து சிதம்பரம்லேருந்து வாழப்பாடி ராமூர்த்திலேருந்து ஜி.கே. மூப்பனார்லேருந்து எல்லாரும் உடச்சி சேர்த்து சிதம்பரம் கூட ஆரம்பித்தார் ஜனநாயக பேரவைன்னு, அப்புறம் ஒன்றா சேர்த்துட்டார். ஸோ இப்போ ராகுல் சொல்கிறாராம், இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி பாருங்க, 2ஆ உடச்சி பாருங்க. இந்த பக்கம் மாணிக்கம் தாக்கூர்லாம் விஜய் பக்கம் போட்டோம், செல்வ பெருந்தகெல்லாம் டிஎம்கே பக்கம் போட்டோம், நானே அதுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குறேன், என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம், தேர்தல் முடிஞ்சவொடனே 2 ஒன்றாயிடுங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடுறதா கேள்விப்படுறோம். ஓகே சார், அதாவது இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ள நடக்கிறது எல்லாமே ராகுல் காந்தியின் ஆசீர்வாதத்தோட தான் இந்த கண்டிப்பாக